வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இறைஞானமும் முழுமை பெறும் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் சடப்பொருளில் அறிவு பிரபஞ்ச தோற்றம் பற்றிய கேள்விப்பதில்களை பார்க்கலாம். இது பகுதி 5. சுத்தவெளி பேராற்றல் என்னும் வேகமும் பேரறிவு எனும் விவேகமும் உடையது. எல்லா தோற்றங்களும் பஞ்சபூதங்களின் கூட்டு அல்லது மூலகம் என்ற பேரணுக்களின் கூட்டு சேர்ந்த தொகுப்புதான். சடப்பொருள்களின் இறைநிலையின் பேரறிவு ஒழுங்காற்றலாக செயல்படுகிறது. த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். இறைநிலையின் பேரறிவு பிரபஞ்சத்தில் எந்த இடத்திலும் எந்த பொருளிலும் வேகம் என்ற ஆற்றலாலும் விவேகம் என்ற அறிவாலும் உருவ அமைப்பு, குணம், காலம் என்ற நியதியோடு இயங்குகிறது. இதையே வடிவம், பேட்டர்ன், துல்லியம், ப்ரெசிஷன், இயக்க ஒழுங்கு, ரெகுலாரிட்டி என்கிறோம். அமைப்போ துல்லியமோ இயக்க ஒழுங்கோ இல்லாமல் பிரபஞ்சத்தில் எந்த பொருளும் இல்லை. இறை துகள் முதல் மனிதன் வரை எந்த பொருளும் இல்லை. ஒரு தோற்றப் பொருளில் அடங்கியுள்ள விண்களின் கூட்டு மற்றும் இயக்க ஒழுங்கிற்கு ஏற்ப அதன் திணிவு நிலை சுத்த வெளியின் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்து கொள்கிறது. இதுவே அமைப்பு ஆகும். ஒரு தோற்றத்தை நீளம், அகலம், ஆழம் என்கின்ற அலகுகளை கொண்டு அளக்கிறோம். இதுவே அந்த பொருளின் உருவ அமைப்பு ஆகும். உருவ அமைப்பு பல கோடி விண்களின் கூட்டால் ஆனது. விண் என்பது கோள வடிவமும் தற்சுழற்சியும் புலன் காட்சிக்கு எட்டாத மிக நுண்ணிய பருமனும் உடையது. அதன் கூட்டமாகிய தோற்றப்பொருள்கள் அனைத்தும் புலன் காட்சிக்கு உட்பட்ட உருவ அமைப்பாக உள்ளது. ஒரு உருவ அமைப்பில் உள்ளடங்கிய இறைநிலையின் தன்மை வெளிப்படுவது துல்லியம், அதாவது ப்ரெசிஷன் என்றும், குணம், கேரக்டரைசேஷன் என்றும் கூறுகிறோம். ஒரு விதையிலிருந்து முளை வந்து தாய் செடி எந்த விதத்தில் வளர்ந்ததோ அதன் இலை, பூ, காய், பழம் இவை வடிவத்தில் எவ்வாறு இருந்தனவோ அதே போன்று வளரும் செடியிலும் இருக்கும். இதுவே உருவ அமைப்பு ஆகும். இலை, பூ, காய் இவற்றில் தாய் செடி எப்படி இருந்ததோ அதே போன்று சிறிது கூட பிழையில்லாத குணங்களும் அமைந்திருக்கும். இதுவே துல்லியமாகும். எத்தனை அணுக்கள் சேர்ந்துள்ளனவோ எத்தகைய இயக்கம் நடைபெறுகிறதோ அதற்கு ஏற்ப அதன் தன்மை வெளிப்படுகிறது. தன்மை என்பது ஒரு சடப்பொருளில் மற்றும் உயிர் பொருட்களில் அடங்கியுள்ள குணங்கள் அனைத்தையும் குறிப்பதே தன்மையாகும். தோற்றப்பொருள்கள் அனைத்திலும் அதன் தன்மைகளை உள்ளடக்கமாக கொண்டு இயல்பாக நடைபெறுகிற இயக்கம் தன்னியக்கமாகவும் மற்றொரு இயக்கத்தின் தாக்கத்தால் விரைவு மாற்றமோ திசை மாற்றமோ ஏற்படும் பொழுது தன் இயக்கமே தொடர் இயக்கமாகவும் மாற்றம் பெறுகிறது. தன் நிலையில் மாறாமல் ஒரே மாதிரியாக இயங்கிக் கொண்டிருப்பது தன் இயக்கமாகும். தன் நிலையில் மாற்றம் பெறும் பொழுது அது தொடர் இயக்கம் ஆகிறது. இதற்கான எடுத்துக்காட்டு ஒன்று, கல் என்ற சடப்பொருளில் அணுக்கள் நெருங்கி இயங்கி ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டிருப்பது தன்னியக்கமாகும். அது காற்று, நீர் போன்றவற்றின் தாக்கத்தால் சிதைவுற்று மண் என்ற தொடர் இயக்கமாகவும், மண் என்ற தன்னியக்க சடப்பொருளே இறுகும்போது கல் என்ற தொடரியக்கமாகவும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அணுக்களின் விரைவு மற்றும் சுழற்சி எண்ணிக்கைக்கு ஏற்ப முறையான வகையில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருப்பதை இறைநிலையின் இயக்க ஒழுங்கு, அதாவது ரெகுலாரிட்டி என்கிறோம். இயற்கையை ஒட்டிய மாறாத விளைவு காலம், ரெகுலாரிட்டி எனப்படுகிறது. இதற்கான எடுத்துக்காட்டு எந்த செடியும் முளைப்பதற்கும் வளர்வதற்கும் பூ, காய், கனி கொடுப்பதற்கும் சூரிய, சந்திர, நட்சத்திரங்களால் ஏற்படுகின்ற காலம் ஒத்துவர வேண்டி இருக்கிறது. அந்தந்த காலத்தில்தான் அவை பூக்கும், காய்க்கும், பழுக்கும். இது இயற்கை ஒட்டி எப்போதும் மாறாத விளைவே ஆகும். இதுதான் காலம் எனப்படுகிறது. பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டவை என்ற கருத்தை படைப்பு தத்துவம் ஆகும். படைப்பு தத்துவம் நம்பிக்கைக்கு ஏற்றதாக இல்லை. ஏன்? எந்த பொருளை கொண்டு இறைவன் படைத்திருப்பான்? பேராற்றலான இறைநிலைக்கு அப்பால் எடுத்து படைப்பதற்கு பொருள் ஏதேனும் இருக்கிறதா? இக்கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்காததால் படைப்பு தத்துவம் நம்பிக்கைக்கு ஏற்றதாக இல்லை. நிலைபேற்று தத்துவம் என்பது
பிரபஞ்சம் நிலையாக உள்ளது, நேரத்தை பொறுத்து மாறாமல் அப்படியே உள்ளது. பிரபஞ்சத்திற்கு தொடக்கமோ அல்லது முடிவோ இல்லை. தோற்றங்கள் அனைத்தும் இயற்கையில் அப்படியே உள்ளன. இதுவே நிலைபெற்று தத்துவம். நேரடியாக புலன்காட்சி அனுபவத்தை அடிப்படையாக கொள்வது மாயா தத்துவம். அறிதல் என்ற ஒன்றுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருகிறது மாயா தத்துவம். 10 பில்லியன் வருடத்திற்கு முன் பிரபஞ்சத்தின் பொருள் முழுவதும் அடர்த்தி கூடிய ஒரு புள்ளியில் இருந்தது. அது வெடித்து சிதறிய போது பிரபஞ்சம் தோன்றியது என்பது பெருவெடிப்பு தத்துவம். சுமார் 2000 லட்சம் வருடங்களுக்கு முன் வாயுவின் திரட்சியால் அக்னி கோளங்கள் தோன்றி ஏதோ ஒரு காரணத்தால் ஒன்று விரைவு பெற்று ஓட மற்றொன்று சிதைந்து போனது. இதுவே சூரியனாகும். இவ்வாறு ஒவ்வொன்றாக மாறி உயிரினங்கள் வரை தோன்றியதே பரிணாம தத்துவம். பிரபஞ்சத்தை பற்றி பிரித்து பார்க்கக்கூடிய தத்துவம் பரிணாம தத்துவம். அனைத்துக்கும் மூலமாகிய சுத்தவெளியே அனைத்துமாக மாறிய பரிணாம தத்துவத்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்மாற்ற சரித்திரம் என்று கூறுகிறார். எல்லாம் வல்ல சுத்தவெளி தன் நிலையிலிருந்து தானே ஒவ்வொன்றாகவும் மாற்றம் பெற்றதே பிரபஞ்ச சரித்திரம். இந்த தன்னிலை மாற்றமே தன்மாற்றம் ஆகும். ஒவ்வொரு கோள்களும் உருவாவதற்கு விண்களே அடிப்படையாகும். தற்சுழற்சி விரைவு குறைந்த விண்ணை விரைவு அதிகமுள்ள மற்றொரு விண் சுற்றி வரும் பொழுது ஹைட்ரஜன் என்ற நீரக அணு உண்டாகிறது. ஹைட்ரஜன் அணுக்களின் கூட்டம் அதிகமாகும் பொழுது இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அவை ஒன்றாக கூடி உருண்டையாகி கோள வடிவில் விண்வெளியில் இயங்கிக் கொண்டு இருப்பது நெபுலா என்கிறோம். அதை நெபுலாவின் அடர்த்தி நிலை மிகவும் குறைவு. எந்த பொருளும் சுழற்சி விரைவுடன் இயங்கும் பொழுது சுழல் விரைவு குறைந்த கனத்த அணுக்கள் மையம் நோக்கியும் லேசான விண்கள் விளிம்பு நோக்கியும் நகர்கிறது. இந்த இயக்க சீர்மையே துல்லிய சமதள சீர்மை, அதாவது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எனப்படுகிறது. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.